Hi friends, welcome back to Tamil Amazing Facts. உலகத்துல இந்த மாதிரி வித்தியாசமான இடங்கள்ல மனுஷங்க அங்கங்க வீடு கட்டி வாழ்ந்துட்டு தான் வராங்க. இந்த மாதிரி வீடுகள்ல மக்கள் எப்பரா வாழ்றாங்கன்னு நீங்க ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டாலும் இன்னொரு பக்கம் நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு வேற லெவலுக்கு வீடெல்லாம் கட்டி வாழ்ந்துட்டு தான் வராங்க. அந்த மாதிரி மனிதர்கள் உருவாக்கி வாழ்ந்துட்டு வர சில விசித்திரமான வீடுகள் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கூபர் பேடி ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல்ல இருந்து இந்த இடம் கிட்டத்தட்ட 1000 மைல் தூரம் இருக்கு. இங்க சம்மர் டைம்ல சூரியன் கருணையை காட்டாம பொழந்து கட்டும். அது மட்டும் இல்ல, இங்க தண்ணியும் கிடைக்காது, மழையும் எப்பயாவது ஒரு தடவை தான் பெய்யும். அங்க வாழ்ந்துட்டு வர மக்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா 9 மைல் போய் தான் தண்ணி எடுத்துட்டு வரணும். டெய்லி இதே பாடா இருக்கிறதுனால இவங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டினாங்க. அதாவது அண்டர் கிரவுண்ட்ல வீடு கட்டலான்னு மொத்தமா சேர்ந்து முடிவெடுத்து அண்டர் கிரவுண்ட்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி வீடும் கட்டிக்கிட்டாங்க. இவங்க கட்டின அண்டர் கிரவுண்ட் வீட்டுல எல்லா ஃபெசிலிட்டியும் செஞ்சு வச்சிருந்தாங்க. அதாவது ஹால், பெட்ரூம், பாத்ரூம், லைப்ரரின்னு எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அண்டர் கிரவுண்ட்லயே சர்ச், பார்னு மேல இருந்த எல்லாத்தையுமே அண்டர் கிரவுண்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அண்டர் கிரவுண்ட்ல கட்டினதுனால பழமையா குகையில கட்டுற மாதிரி கட்டாம எவ்வளவு மாடர்ன் டெக்னாலஜி வருதோ அது எல்லாத்தையுமே புகுத்து வித்தியாசமா கட்டியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா அண்டர் கிரவுண்ட்ல ரன்னிங் வாட்டர் கொண்டு வந்துட்டாங்க, எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோ ஏன் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கூட அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. குறிப்பா இவங்க அண்டர் கிரவுண்ட்ல வீடு கட்டுறது காரணமே சூரியன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான். அது நடந்துச்சான்னு கேட்டா 100% அதுவும் நடந்திருக்கு. அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல கட்டினதுனால இவங்களுக்கு ஏசி ஃபெசிலிட்டியே தேவைப்படல. அந்த அளவுக்கு உள்ள கூலிங்கா இருக்கான். வெளியில இருந்து பார்த்தா ஏதோ மேடு பள்ளம் இருக்கிற பாலடைஞ்ச இடம் மாதிரி தெரியும். ஆனா அண்டர் கிரவுண்ட்ல எல்லா ஃபெசிலிட்டியும் செஞ்சு பயங்கரமா வாழ்ந்துட்டு வராங்க. இந்த மாதிரி வித்தியாசமான இடங்கள் இருந்தா மக்கள் சும்மா விடுவாங்களா? எல்லாரும் அந்த இடத்துக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடம் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸாவே மாறிடுச்சு. ஃப்ரீடம் கோவ் கனடியன் ரிவருக்கு மிடில் தான் இந்த வித்தியாசமான ஒரு வீடு இருக்கு. 27 வருஷத்துக்கு முன்னாடி கனடியன் ரிவருக்கு மிடில் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு வீடு கட்டணும்னு கேத்ரின் வேனுக்கு சொல்ல அவரும் அதை நிறைவேற்றிட்டாரு. 27 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் பயங்கர காடா இருந்திருக்கு. அதனால இதுதான் கரெக்டான இடம்னு இவங்களோட ட்ரீம் ஹவுஸை இந்த இடத்த பில்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இவங்க வாழ்றதுக்காக ஒரே ஒரு வீடை தான் அங்க கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான காய்கறி, ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்கும் வெளியில போக கூடாதுன்னு அவங்களே அங்க ஃபார்மிங்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க சின்னதா ஒரு காட்டேஜ் கட்டினாங்க. அதுக்கப்புறம் இத பத்தி தெரிஞ்சு பல மக்கள் அங்க வந்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. இது ஒரு சின்ன டூரிஸ்ட் பிளேஸாவே மாற ஆரம்பிச்சது. இந்த மாதிரி டூரிஸ்ட் வந்து போறவங்களுக்கு அங்க தங்கறதுக்கு வீடு இல்ல. அதனால இன்னும் சில வீடுகளை சுத்தி கட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படி படிப்படியா வீடுகளை கட்டி கட்டி இது ஒரு சின்ன வில்லேஜாவே மாறிடுச்சு. இப்படி இவங்க கட்டின எல்லா வீடும் சரி, வயலும் சரி, மிதக்கிறது அந்த தண்ணி மேலதான். எல்லாத்தையுமே ரோப்பாலையும் உட்டன் பிரிட்ஜாலையும் தான் கனெக்ட் பண்ணிருக்காங்க. பாக்குறதும் கேட்கறதுக்கும் இது ஈஸியா தெரியலாம். ஆனா இதை கட்டுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா தண்ணிக்கு மேல இந்த மாதிரி ஒரு வில்லேஜை கட்டுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். கொஞ்சம் பொறுமை இழந்தாலும் மொத்த வில்லேஜும் செதஞ்சிரும். அது மட்டும் இல்ல, இவங்க 3ல இருந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மொத்த வில்லேஜுமே இவங்க ரினோவேட் பண்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல புயல் அதிகமா வரும். புயல்ல செதஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த வில்லேஜை அப்பப்ப ரெனோவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சனா The world's first city. மனுஷங்க பில்டிங் கட்ட சூஸ் பண்ண மொத இடம் உலகத்துல இதுதான். ஹிஸ்டரி படி இந்த சிட்டி ஆஃப் சானா டெவலப் ஆனது 2nd century ADல. அப்ப கட்டின பல பில்டிங்ஸ் இப்போ வரைக்கும் பயங்கர ஸ்ட்ராங்கா அப்படியே இருக்கு. இந்த ஊர்ல கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. ஏமன் நாட்டுல இருக்க இந்த இடம் மாதிரி உலகத்துல வேற எங்கேயுமே இருக்காதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த காலத்தோட பழமையும் இன்னும் இருக்கு. அதே மாதிரி மாடர்ன் டெக்னாலஜியும் உள்ள புகுத்திருக்காங்க. ஏன்னா அங்க இருக்க வீடோட அவுட்டர் ஃபுல்லாவே அந்த காலத்துல கட்டின மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இன்டீரியர் ஃபுல்லாவே வேற லெவல்ல மாடர்னா கட்டியிருப்பாங்க. அந்த காலத்துல வாழ்ந்தவங்க வெறும் மண்ணையும் கல்லையும் வச்சு செஞ்ச பல பில்டிங்ஸ் இப்போ வரைக்கும் ஆடாம அசையாம சும்மா கன்னு மாதிரி பக்காவா இருக்கு. அதை எல்லாத்தையுமே இவங்க லாஸ்ட் ஆர்ட் ஆஃப் ஏன்ஷியன்ட் கிராஃப்ட்மேன்ஷிப்பா பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, சிட்டில இருக்க முக்காவாசி பில்டிங் எல்லாமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். குவாங்டாங் ப்ராவின்ஸ், சைனா. சைனாக்காரனுங்க டூப்ளிகேட்டுக்கு பேர் போனவங்கன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்க ப்ராடக்ட் எல்லாத்தையுமே டூப்ளிகேட் பண்றது ஒரு விதம்னு பார்த்தா உலகத்துல இருக்க ஃபேமஸ் வண்டர்ஸ் எல்லாத்தையுமே அங்க டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா ஆஸ்திரேலியால இருக்கிற ஹாஸ்டாட் வில்லேஜை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி சைனால குவாங்டாங் ப்ராவின்ஸா மாத்திட்டாங்க. என்னதான் ஆஸ்திரேலியாக்காரங்க மண்டையை பிச்சுக்கிட்டு வித்தியாசமான அழகான ஒரு வில்லேஜை உருவாக்குனாங்களோ அதை கொஞ்சம் கூட அசராம தட்டி தூக்கி சைனா அப்படியே ரெப்ளிகா பண்ணி இங்க
உருவாக்கிடுச்சு. எந்த அளவுக்கு டூப்ளிகேட் பண்ணிருக்காங்கன்னா, 2 இடத்தையும் பார்த்தா உங்களுக்கு சைனால இருக்க இடம் தான் பிடிக்கும், அந்த அளவுக்கு பக்காவா டூப்ளிகேட் பண்ணிருக்காங்க. இதுக்காகவே மக்கள் பல ஊர்ல இருந்து இங்க படையெடுத்து வர இந்த இடம் பெரிய டூரிஸ்ட் பிளேஸாவே மாறிடுச்சு. அதுலயும் எந்த அளவுக்கு மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, லோக்கல் எல்லாம் சேர்ந்து எப்பா தயவு செஞ்சு எங்க ஊருக்கு வராதீங்கடான்னு கெஞ்சுற அளவுக்கு மக்கள் படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. கேஸ்டல் ஃபோலிட் டிலோரோக்கா இந்த விசித்திரமான வில்லேஜ் ஸ்பெயினை தவிர வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா இந்த வில்லேஜ் இருக்கிறது 2 ரிவருக்கு நடுவுல, அதுவும் மலைக்கு மேல. மொத்த வில்லேஜும் அந்த மலைக்கு மேலதான் இருக்கு. இந்த மலையோட ஹைட் கிட்டத்தட்ட 160 அடி, அதோட விட்த் 1 கிலோமீட்டர். இந்த மொத்த இடத்தையுமே வில்லேஜ் கரெக்டா ஆக்கியூபை பண்ணிருக்காங்க. அதாவது அந்த மலையோட 2 பக்கமும் வீடை கட்டிட்டு நடுவுல இடம் விட்டுருக்காங்க. இங்க இருக்க மக்கள் அவங்களோட வீடை கட்டுறதுக்கு அவங்க யூஸ் பண்ற கல் என்ன தெரியுமா? அங்க கிடைக்கிற வால்கனிக் ஸ்டோன் தான். அதை வச்சுதான் அங்க இருக்க மக்கள் எல்லாமே அவங்களோட வீடை கட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வால்கனிக் எரப்ஷனால வந்த கூல்டு லாவாவால தான் இந்த கிளிஃபே உருவாயிருக்கு. இந்த மாதிரி உருவான இந்த வித்தியாசமான வில்லேஜ்ல கிட்டத்தட்ட 1000 பேர் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த இடத்துல இருக்க சர்ச்சையும் வீடையும் போட்டோ எடுக்கிறதுக்காக பல போட்டோகிராஃபர்ஸ் உலகத்துல இருந்து இங்க வந்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல இருந்து சுத்தி முத்தி பார்த்தா இயற்கையை ரொம்ப அழகா ரசிக்கலாம். அதனால பல டூரிஸ்டும் இப்ப இங்க வந்துட்டு போறாங்க. மலைக்கு மேல இப்படி கட்டிருக்காங்களே, மக்கள் எப்படா போவாங்கன்னு யாரும் கவலையப்பட தேவையில்ல. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதனால நடந்து போகணும்னு அவசியம் கிடையாது, காலையே சும்மா ஜம்முன்னு போயிட்டு வந்துடலாம். வில்லா கிரசோல் முக்காவாசி எல்லாரும் சூரிய ஒளி உள்ள படுற மாதிரி தான் வீடை கட்டுவாங்க. அப்படி இல்லையா, சிச்சுவேஷனே இல்லைனா கூட சூரிய ஒளி எப்படியாவது உள்ள வர மாதிரி அந்த வீடை கட்டி முடிப்பாங்க. ஆனா இந்த வீடை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சூரியன் எந்த பக்கம் இருக்குமோ அந்த பக்கம் இந்த வீடு திரும்பிக்கும். என்ன புரியலையா? எப்படி சூரியகாந்தி பூ சூரியனை பார்த்து இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த ஒரு பில்டிங்கையும் அவங்க கட்டியிருக்காங்க. 1930லயே சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் இந்த பில்டிங் திரும்புறதுக்கு ஏற்ற மாதிரி இதோட ஸ்ட்ரக்சரை கட்டியிருக்காங்க. அதனால இந்த பில்டிங் எப்பவுமே சூரியன் இருக்கிற திசை பக்கம் தான் இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான பில்டிங்கை கண்டிப்பா நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை 1930லயே யோசிச்சு கட்டியிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.